வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை. வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அவல் பாயசம் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். சமையலுக்கு புதுசாக இருக்கிறவங்களும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இது கூட 10 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறத்துக்கு முந்திரியை வறுத்த பிறகு நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க முந்திரியை. இப்போ நான் அதே கடாயில் அவலை வறுத்துக்க போகிறேன். அவல் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக 2 நிமிஷம் தான் எடுக்கும். நான் வந்து 1 கப் அவல் எடுத்திருக்கேன். ஸோ 2 நிமிஷத்துக்கு நம்ம இது நல்லா வறுத்துக்கலாம். அவல் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ரெட் கலரில் இருக்கும், இன்னொன்று வந்து ஒயிட் கலரில் இருக்கும். உங்கள் வீட்டில் எது இருக்கோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துப்போம். இப்போ 2 நிமிஷத்துக்கு நம்ம அவலை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நான் வறுத்த அவலில் 1 லிட்டருக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். காய்ச்சாத பால் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அவலையும் பாலையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பால் நல்லா காய்ஞ்சிருச்சு பாருங்கள். அவளும் நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதிச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் வந்து வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெல்ல பாகு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு சுகர் வேணுமோ அந்த அளவுக்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஏலக்காயை தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு நம்ம வறுத்த முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு நமக்கு சுவையான அவல் பாயசம் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சமையலுக்கு புதுசாக இருக்கவங்களும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க நினச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெசிபிலாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.